ஜூன் மாதம் தமிழ் சினிமாவில் வெளியான திரைப்படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றதா என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதம் மொத்தம் 14 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்கேன். இதில் பெரிய பட்ஜெட் படங்களும் இருக்குது, சின்ன பட்ஜெட் படங்களும் இருக்குது. அப்படி வெளிவந்த படங்களில் எந்தெந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆனிச்சு என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஓடிடி ரிவ்யூ சேனல். ஜூன் மாதம் வெளியான படங்களிலேயே பெரிய படம்னா அது தக் லைஃப். கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா, ஜோஜி ஜார்ஜ், அசோக் செல்வன் போன்றவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. டைரக்டர் மணிரத்னம் இந்த படத்தை இயக்கியிருந்தார். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த படத்துக்கு மிக்சடு ரிவ்யூஸும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தாங்க அதிகமாக கிடைச்சிது. 90 கோடிகள் மட்டுமே கலெக்ட் பண்ணி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப்புங்க. ரெண்டாவது படம் மெட்ராஸ் மேட்டினி. காளி வெங்கட் லீட் அவுட் பண்ணிட்டு வந்த படத்தில் ரோஷினி ஹரிப்பிரியன், சத்யராஜ் போன்றவர்கள் நடிச்சிருந்தாங்க. கார்த்திகேயன் மணி என்பவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு மிக்சடு மற்றும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தாங்க அதிகமாக கிடைச்சது. ஆனால் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஆவரேஜான கலெக்ஷன் தான். மூணாவது படம் பரமசிவன் ஃபாத்திமா. விமல், எம்எஸ் பாஸ்கர் போன்றவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. எசக்கி கார்வண்ணன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு மிக்சடு ரிவ்யூஸும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தாங்க அதிகமாக கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் பரமசிவன் ஃபாத்திமா ஃப்ளாப்புங்க. அடுத்த படம் படைத்தலைவன். சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடிச்சிருக்க இந்த படத்தை அன்பு என்கிற டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு மிக்சடு ரிவ்யூஸ் தான் அதிகமாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் படைத்தலைவன் ஒரு ஆவரேஜான ஹிட்டை தாங்க பதிவு பண்ணிச்சு. அடுத்ததாக பார்க்க போகிற படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். வைபவ், ஆதுல் அரவி இந்த படத்தில் லீட் அவுட் பண்ணியிருந்தாங்க. விக்ரம் ராஜேஸ்வர் மற்றும் அருண் கேசவ் என்கிற 2 டைரக்டர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு மிக்சடு ரிவ்யூஸ் தாங்க அதிகமாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் ஃபெயிலியருங்க. அடுத்த படம் டிஎன்ஏ. அதர்வா, நிமிஷா சஜயன் போன்றவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. நெல்சன் வெங்கடேசன் என்பவர் இந்த படத்தை இயக்கியிருந்தார். இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தாங்க அதிகமாக கிடைச்சது. 9 கோடிகளுக்கு மேலே இந்த படம் கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சுங்க. அடுத்த படம் குபேரா. தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா போன்றவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. சேகர் கம்முல்லா அப்படிங்கிறவர் இந்த படத்தை இயக்கியிருந்தார். இந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் மிக்சடு ரிவ்யூஸ் தாங்க அதிகமாக கிடைச்சிது. ஆனால் ஆந்திராவில் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக கிடச்சி இந்த படம் 100 கோடிகளுக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குங்க. அடுத்த படம் லவ் மேரேஜ். விக்ரம் பிரபு ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படத்தை சண்முக பிரியன் என்பவர் இயக்கியிருந்தார். இந்த படத்துக்கு மிக்சடு மற்றும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தாங்க அதிகமாக கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க. அடுத்த படம் மார்கன். விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படத்தை லியோ ஜான் பால் என்பவர் இயக்கியிருந்தார். இந்த படத்துக்கு மிக்சடு மற்றும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக கிடச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஓடிடிலையும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அடுத்த படம் பேரன்பும் பெருங்கோபமும். புதுமுகங்கள் நடிச்சிருக்கிற இந்த படத்தை சிவபிரகாஷ் என்பவர் இயக்கியிருந்தார். ரொம்ப சின்ன பட்ஜெட் படங்கிறதுனாலே இந்த படம் வெளிவந்தது நிறைய பேருக்கு தெரியலங்க. மிக்சடு ரிவ்யூஸ் தான் அதிகமாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க. இந்த படங்களுக்கு கூடவே ரொம்ப சின்ன பட்ஜெட் படங்களான திருக்குறள், குட் டே, கட்ஸ், ஹால்காஸ்ட் போன்ற சில சின்ன பட்ஜெட் படங்களும் ரிலீஸ் ஆனிச்சுங்க. ஆனால் இந்த படங்களுக்கு தியேட்டர் சரியாக கிடைக்காத மற்றும் விமர்சனங்களும் சரியாக கிடைக்கலங்க. இது போன்ற சினிமா நியூஸுகளுக்கு இந்த ஓடிடி ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் அமைக்க வச்சுக்கோங்க. தேங்க்யூ.